மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்காக இப்போ அவங்களுடைய மகன் ஜேசன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு முடிவு எடுத்திருக்காராம். அதை பற்றி தான் இப்போ எல்லோரும் பேசி வந்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன முடிவு எடுத்திருக்காங்க, அப்போ போட்டியெல்லாம் இல்லையா அப்படின்னு இந்த பஞ்சாயத்து ஒரு முடிவுக்கு வருதான். அது என்னென்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விஜய் அவர்களினுடைய கடைசி படமான ஜனநாயகன் ரிலீஸ் தகவல் வெளியானதும் ரசிகர்கள் அவருடைய மகன் படத்தை பற்றி தான் பேச ஆரம்பிச்சாங்க. அப்பாவினுடைய கடைசி படமும் மகனினுடைய முதல் படமும் ஒரே நேரத்தில் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருந்த ரசிகர்களுக்கு இப்போது ஏமாற்றம் கிடைச்சிருக்கு. விஜய் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய ஜனநாயகன் ஜூலை 24 வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதற்கு அடுத்த ஒரு வாரத்தில், அதாவது ஜூலை 31 ஜேசன் சஞ்சய் இயக்கியிருக்கக்கூடிய சிக்மா படத்தை வெளியிட முதலில் திட்டமிடப்பட்டிருந்தது. இது குறித்து கூட சில போஸ்டர்களும் வெளியாச்சு. இதனால் ரசிகர்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. காரணம், விஜய் அவர்களினுடைய கடைசி படத்தை கொண்டாடி முடிப்பதற்குள் அவருடைய மகன் இயக்குனராக அறிமுகமான முதல் படத்தை ரசிகர்கள் வரவேற்கவும் ரெடியாக இருந்தாங்க. ஆனா இப்பொழுது ஒரு வார இடைவெளி தான் சிக்மா படத்துக்கு சிக்கலாக மாறி இருக்கிறதாக சொல்லப்படுது. ஏற்கனவே பல சென்சார் பிரச்சனையால் ஜனநாயகன் படம் வெளியாவது தள்ளி போயிடுச்சு. இப்போது ஜூலை மாதத்தில் வெளியாக இருக்குது. ஆனால் சில மாதங்களுக்கு முன்பு இந்த படத்தினுடைய காட்சிகள் சோசியல் மீடியாவில் கசிஞ்சிருச்சு. அப்போது விஜய் ரசிகர்களுக்கு பலருக்குமே அது அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஆனாலும் இந்த படம் தியேட்டரில் வந்த பிறகு நாங்கள் திருவிழா போல கொண்டாடுவோம். காரணம், விஜய் அரசியலுக்கு போன பிறகு நடித்த கடைசி படம் அப்படின்றதுனால இதுதான் எங்களுக்கு உண்மையான திருவிழா. இந்த படம் வெளியாகும் நாள் எங்களுக்கு பொங்கல் அப்படின்லாம் பலருமே சொல்லி வந்தாங்க. அதே நேரத்தில் விஜய் அவர்களினுடைய மகன் ஒரு வாரத்திற்குள்ள அவருடைய படமும் வெளியாகும் அப்படின்ற போது ரசிகர்கள் அந்த படத்திற்கு ஆதரவு கொடுப்பாங்களா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்கு. தள்ளி போகிறது இப்போ சிக்மா அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்கு. இதனால் ஜேசன் படம் தள்ளி போவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது. இதை கேட்டதும் ரசிகர்கள் அப்பாவுக்காக மகன் எடுத்த முடிவா அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்பி வராங்க. ஏற்கனவே இது போன்ற பெரிய நடிகர்கள் படத்துடன் மற்ற நடிகர்கள் படத்தை வெளியிடுவதற்கு ரொம்பவும் தயங்குவாங்க. சில நேரங்களில் அந்த நடிகர்களுடைய படங்கள் எடுபடாமல் போனால் சின்ன படங்கள் கூட வெற்றி பெற்றிருக்குது. ஆனால் ஜனநாயகன் விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்படின்றதுனால சென்டிமெண்டாகவே பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த நிலையில அந்த படத்துடன் மோத வேணாம் அப்படின்னு இப்போது ஜேசன் முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுது. இது அவருடைய தனி முடிவாக இருக்காது அப்படின்னு தயாரிப்பாளர் தரப்புல என்ன சொல்றாங்களோ அதைத்தான் அவரும் செய்ய முடியும் அப்படின்னு ரசிகர்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல இப்போ சிக்மா திரைப்படம் தள்ளி போக வாய்ப்பு இருக்கு ஒரு வாரத்துக்கு அப்படின்ற செய்திகள் மட்டும் வெளியாகிருக்கு. இதனால இப்ப தன்னுடைய அப்பாவிற்காக அவர் எடுத்த முடிவா இல்ல தயாரிப்பாளர்கள் எடுத்த முடிவா அப்படின்னு எல்லாருமே இப்ப பேசி வந்துட்டு இருக்காங்க. அந்த விஷயங்கள் இப்ப சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலா பரவி வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே அவங்களுடைய குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலுமே அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு தான் இருந்தாங்க. ஆனா ஜேசன் அவர்களை எல்லோருமே நடிகராக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அவருக்கு இயக்கத்துல தான் ரொம்பவே ஆர்வம் இருந்துச்சு அப்படின்றதுனால படத்தை இயக்க ஆரம்பிச்சாரு. இந்த சூழல்ல சிக்மா படத்தினுடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சு. இந்த நிலையில தான் இப்ப அவருடைய படம் ரிலீஸ் ஆக இன்னும் ஒரு வார காலம் ஆகலாம் அப்படின்ற செய்திகள் வெளியாகிருக்கு. இதை பார்த்துட்டு எல்லோருமே இப்ப என்ன சொல்லி வராங்க அப்படின்னா, அப்பாவுக்காக மகன் விட்டு கொடுத்துட்டாரான்னு கேட்டு வராங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளுடைய சார்பாக 2 பேருடைய படமுமே வெற்றி அடையணும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ல சொல்லுங்க.